ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தக்ஷினியா ஹோம். நேற்று பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா. அன்றைக்கி ஈவினிங் போல் இன்னொரு கோவிலும் போயிருந்தோம். ஸோ அதுக்கான கண்டினியூவான விலாக் தான் இன்றைக்கி. ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த அண்ணன் நல்லா சூடாகவே டீ போட்டு கொடுத்துருந்தாங்க. குடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். ஒரு 6:30 போல் ரீச் ஆகிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். அமாவாசை பௌர்ணமி டைம்லாம் ரொம்ப கூட்டமாகவே இருக்கும். நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், கந்திருஷ்டி இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்தால் சால்வ் ஆகிடும் சொல்லுவாங்க. இந்த கோவில் எனக்கு நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்குது. என்னோடய தாத்தாவும் என்னோடய பாட்டியும் என்னை அடிக்கடி இங்கே கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் தான் பாட்டி வீடு இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து நிறைய தடவை வந்திருக்கேன். எத்தனை தடவைன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. பட் இப்போல்லாம் போகவே முடியறது இல்லைங்க. அதுதாங்க, எந்த கோவிலுக்கு நம்ம போகணுன்னு நினச்சாலும் அந்த சாமி நமக்கு அருள் கொடுக்கணும்னு நினச்சாதான் நம்மளால் அங்கே போகவே முடியும். நாங்கள் நடந்துலாம் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த கோவிலுக்குன்னு சில ஸ்டோரிலாம் எனக்கு அப்போ சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு வீடியோக்குள்ளே போகலாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவில் பார்த்திங்கன்னா எப்பயுமே எலுமிச்சம்பழம் கம்பல்சரியாக நமக்கு கொடுப்பாங்க. நான் இது வரைக்கும் அப்படி தான் வாங்கியிருக்கேன். பூ கொடுக்கலனாலும் அது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே அம்மனுக்கு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அங்கே கடைகளில் கேட்டாவே என்னென்ன வாங்கிட்டு போகணும் அப்படின்றத சொல்லுவாங்க. நமக்கு அர்ச்சனைக்கு தேவையானதெல்லாம் நம்ம அங்கே எதிர்க்க இருக்க கடையில் வாங்கிட்டு நம்ம போயிடலாம். இங்கே எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். நார்மல் டேஸில் நாங்கள் போனதுனால பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இங்கே வெளியிலலாம் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தங்கி தூங்கிட்டு போவாங்க. காலையில் எழுந்துச்சி சாமியை கும்பிட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே போனாலே ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் கிடைக்கும். நம்ம மைண்டுக்கும் ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். இங்கே சுற்றி பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக க்யூ நிறையா இருக்குங்க. ஃபுல்லாக லைன் போட்டிருப்பாங்க. அவ்வளோ கூட்டம் வரும். இந்த அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. வக்ரகாளி அம்மன். இது திருவக்கரையில் இருக்குது. நாங்கள் நார்மல் டேஸில் போனதுனால சாமி கும்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கூட்டமே இல்லை. நின்று நிதானமாக சாமியை கும்பிட்டுட்டோம். நமக்கு வேணும்னா நம்ம விளக்கு வாங்கிட்டு நம்ம அங்கே போடலாம் அம்மனுக்கு. இது உள்ளவே பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்குது, நாராயணர் கோயிலும் இருக்குது. எல்லா சாமியும் பார்த்திங்கன்னா உள்ளவே இருக்காங்க. நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம்னா ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரணும். அப்போ தான் நிதானமாக எல்லா கோவிலுமே போயிட்டு சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கோவில் ரொம்பவே பெருசுங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவுமே நைட் டைமில் போனது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா ராகுகேது அப்படின்றதுக்காக மஞ்சள் குங்குமம் வாங்கி கொட்டினோம்னா நல்லது சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய சிலைகள் அங்கே வச்சுருந்தாங்க. எல்லாருமே அங்கே அந்த மாதிரி வாங்கி கொட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம விளக்கு போடுறதுனாலும் போடலாங்க. எதிர்க்கே விளக்கு போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே ஆப்போசிட்லேயே கடையும் வச்சுருக்காங்க, உள்ளரையும் கோயிலுக்குள்ளாரையும். இந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா மாமரம் தான் இருக்கும். நிறைய மாங்காய் இருக்கும். இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குங்க. வெளியிலவே பார்த்தா பெரிய நந்தி இருப்பார்.
அவரை வணங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து கோவிலுக்குள்ளே போகணும். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நந்தி. இவரை வணங்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு ஒரு கதை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து எங்கள் தாத்தா வந்து எனக்கு அடிக்கடிக்கு சொல்லுவார். ஒரு நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இங்கே இருந்த மாங்காவெலாம் வந்து அறுத்து எடுத்துகிட்டு போனாராம். அப்போ அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவரை வந்து பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு ஆறு நடுவில் போவோம். அந்த ஆற்றை தாண்டி அவங்க ஊரில் வந்து விட்டுட்டு திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழைய கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து எங்கள் தாத்தா வந்து அடிக்கடிக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து எல்லாருக்கும் துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா நாராயணன் கோவிலும் இருக்குது. இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவில். ரொம்ப பெரிய கோயிலுங்க, நல்லாயிருக்கும் பார்க்கவே. அங்கே போனால் வரவே மனசு வராது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் நைட் டைமில் நான் இதாக ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்கேன். சின்ன வயசில் அடிக்கடிக்கு போயிருக்கேன் நைட் டைமில். எங்கள் தாத்தா மோஸ்ட்லி நிறைய தடவை கூப்பிட்டு வருவாங்க. நியூ இயர், பொங்கல் அப்படின்னு எது வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டில் இருந்தோன்னா இங்கே கண்டிப்பாக வந்துடுவோம் நாங்கள். அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக வருவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில். இது வரைக்கும் போகாதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டாவது வாங்க. போயிட்டு வந்தால் நமக்கே அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே வந்து அது இறக்கி வச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். பிரதோஷ டைம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். பௌர்ணமி டைம் அப்பயும். அங்கே உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் விற்கிறாங்க, நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதி. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோவிலும் இருக்குது. அப்போலாம் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக வருவோம் நடந்தே. சாமியை கும்பிட்டு அப்படியே சுற்றி வரணுங்க. சுற்றி வந்ததும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாராயணகன் கோவில் இருக்கும். எல்லா சாமியும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருப்பாங்க. நைட் டைமில் வந்தது ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அந்த பௌர்ணமி வர டைம் நிலவு இல்லைங்களா, சூப்பராக இருந்தது. மனசுக்கே ரொம்ப அமைதியாக இருந்தது. பழமையான கோவிலுங்க இது. இங்கே பாருங்கள், அங்கே வந்து மதிலே வந்து விநாயகர் வந்து அங்கே இருக்கார். நல்லா சூப்பராக இருக்குது. அங்கே சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் கோவில் வந்து தனியாக இருக்குது. அம்மனை கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து வந்துட வேண்டியதான். சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வந்திருக்கோம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றை தாண்டி தான் நடந்து வரணும். நம்ம அப்படியே நடந்து வந்துடுவோம். அப்போல்லாம் வந்து தெரியாது, ஜாலியாக இருக்கும். இப்போ நினச்சி பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்குது. முருகர் கோவில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்குன்னு தனி கோவில் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி வந்து சிவன் கோவில் உள்ளே இருக்கும். சிவன் கோயில் பார்த்திங்கன்னா வக்ரகாளியம்மன் கோவிலுக்குள்ளே இருக்கும். இது வரைக்கும் போகாதவங்க ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நல்லா காற்றோட்டமாக சூப்பராக இருக்குங்க. சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு உக்காந்துட்டோம். இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சண்டே கூட போகலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி டைம் தான் வந்து ரொம்பவே பௌர்ணமி டைம்லாம் வந்தோம்னா அப்போ கூட்டமாக இருக்கும். அங்கே வந்து தங்குறதுனால நம்ம தங்கிட்டு போகலாம். ரொம்ப விசேஷமான நாட்கள் அது. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா டியூஸ்டே,
ஃப்ரைடே சண்டே வரலாம் கண்டிப்பாக. கோவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாமரமாகவே தான் இருக்கும். நிழலாக இருக்கும், நல்லாயிருக்கும், காத்தோட்டமாகவும் இருக்கும். அகல் விளக்குலாம் உள்ளேயும் வைக்கிறாங்க, வெளியும் வைக்கிறாங்க. நம்ம வெளியில் வாங்காமல் வந்துட்டோம் அப்படின்னா உள்ளேயும் வந்து வாங்கிக்கலாம். பெருமாளுக்கு தேவையான துளசி மாலையும் விற்றுருந்தாங்க. போகிற வழியில் நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நேற்று போன 2 கோவிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சி போகவே முடியல. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது கோவிலுக்கு போகணுன்னு நினச்சி போக முடியாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். பிரிட்ஜை தாண்டி போகணும். நல்லாயிருக்கும். வெளியிலவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருப்பார் ஆஞ்சநேயர். அந்த கோவிலும் பார்த்திங்கன்னா இறங்கி நின்று சாமியை கும்பிட்டு தான் போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. லாக் பண்ணியிருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்தே சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சங்கராபரணி ஆறு தான் போவோம். அதை தாண்டி வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேருக்கு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சாலும் வந்து கிளம்ப முடியாது. இல்லை சில பேருக்கு வந்து அப்படி ஒரு தாட்டே வராது. அது வந்து கடவுளோட கொடுப்பின இருந்தால் தான் நமக்கு அதெல்லாம் நடக்கும். எல்லா கோவிலுக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. இது வரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். Thanks for watching, friends.